இவன் எங்க இங்க வந்தான்? உண்மை தெரிஞ்சிருமோ? என்னடா பிள்ளை இன்ட்ரடியூஸ் ஆயிட்டாம இருக்க? நீ 2 நாள் டல்லா இருக்கும் போதே எனக்கு தெரியும்டா. இல்ல மச்சான், ஒன்றும் வேண்டாம், எல்லாம் புரியுது. என்ன அந்த பிள்ளை வந்து கட்டி பிடிச்சி கதறி இருக்கும், நாளைக்கு நிச்சயம் பண்ண வராங்க, எப்படியா தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு. நீ உடனே என்ன பண்ற ஏது பண்ண தெரியாம தவிச்சு போய் நிக்கிற. உள்ள என்ன நினைக்கிறேன்ட்டு படம் போட்டு காட்டுதுடா எனக்கு. கவலைப்படாதடா, நான் இருக்கேன்டா. ஒரு நல்ல முடிவு எடுப்பேன்டா. டெபனட்டிலியா நீ இருக்கும்போது நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் மச்சான். சரி, நான் சொல்ற மட்டும் கேட்டா போதும். என்னடா இது அராஜகமான காதலா இருக்குது? போய் நமஸ்காரம் பண்ணிக்கோமா. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? எப்ப நல்லா பாத்துங்க. நல்ல கண் செயல மூச்சல்ல காசல் சொல்லக்கூடாது. நல்லா பாத்துக்குங்கப்ப. சும்மா இரு. அவங்களுக்கு என்ன பொண்ணை பார்த்தாதான் அழகுன்னு தெரியுமா? ஊரெல்லாம் விசாரிச்சா வந்திருக்காங்க, தெரியாதா? கொஞ்ச நேரம் இரு. அப்பா அதான் சரின்ட்டாங்களே, பேசி முடிங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லிட்டீங்கன்னா அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். கணக்கு அந்த காலண்டர் எடு. இந்தாங்கண்ணா. வைகாசி மாசம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நல்ல முகூர்த்தம், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். முதல் நாள் சனிக்கிழமை கோயில்ல நிச்சயதார்த்தம். எல்லாருக்கும் சம்மதம் தானே? அந்த தேதியிலே வச்சுக்கலானே. அப்புறம் என்னப்பா, ஐயா வீட்டு கல்யாணம் 30 நாள் தான் இருக்கு. ஊரே சேர்ந்து அமக்கமா நடத்தி போடணும். எல்லாரும் இருந்து கறி விருந்து சாப்பிட்டு தான் போகணும். இது பொண்ணோட அண்ணன் கட்டல. டே கண்ணா, முதல்ல வாளி இப்படி கறி வாங்க போகணுமா? வா வா வா, சீக்கிரம் முல்ல செம்மறியாட்ட கலந்து வேண்டா. உடம்பு சரியில்லைங்களா? ஏன் இப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு தானே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பொண்ணும் என்ன மாதிரி தாயெல்லாம் வளர்ந்தவரா. இது வரைக்கும் நான் என் பொண்ணை ஒரு வார்த்தை கூட திட்டுறதில்லை. அவளும் அப்படி நடந்துக்கிட்டது இல்லை. அப்பா எனக்கு அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, அது வேணும் இது வேணும்னு கேட்டதே இல்லடா. அவன் நல்லா வாழணும்டா. அதனாலதான் இவ்வளவு பெரிய இடத்துல சம்மந்தம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என் மகன் ராணி மாதிரி வாழ போறாடா. ராணி மாதிரி ஒரு நல்ல இடத்துல சம்மந்தம் பண்ணேன்டா. ஏன் ரேவதி, கல்யாணத்துக்கு நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போறீங்க? ஆமா சாந்தி. ஏய், நீயும் என் கூட வர. சரி வரேன். சாந்தி, நீங்க போயிட்டே இருங்க, வந்துடுறேன். வெளியில வெயிட் பண்றோம். இப்ப வந்துடுறேன். சீக்கிரம் வா. கண்ணா, கல்யாணத்துக்கு நாளைக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்க போறோம். மொத்தம் 50 பட்டு புடவை, மாமாவுக்கு வேட்டி சட்டை, அத்தைக்கு பட்டு புடவை சொல்லியிருக்கு. உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு சொல்லு, நானே வாங்கிடுவா? இல்லை நீ போய் வாங்கிக்கிறியா? நான் வாங்கிட்டு வந்தா அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லை நீயே போய் வாங்கிக்கோ. எந்த காசு? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ரேவதி? சொல்லு ரேவதி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? விடு, எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சுடா. இப்ப போய் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறேன். பைத்தியம். +2 படிக்கிற வரைக்கும் 2 பேரும் பேசணும் பழகணும். அப்பெல்லாம் ஒன்றும் தோணலடா. ஒரு நாள் காலேஜ் படிக்கிறேன்னு கிளம்பி வெளியூர் போயிட்டா. லீவு கூட வரலடா. அப்பையிலிருந்தே அவளை எப்படா பார்ப்போம் பேசுவோன்னு மனசு ஏங்க ஆரம்பிச்சிருச்சு. 4 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் தேவதை மாதிரி வந்து நின்னா. செத்துட்டேன்டா. நாங்க பழக ஆரம்பிச்சு 4 மாசத்துக்குள்ளேயே நிச்சயம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடா.
டேய் விட்றா, பூ தானே வச்சுட்டு போயிருக்காங்க, பொண்ணை வாத்திட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல என்ன ஆகணும்? அந்த பொண்ணுக்கு பூவும் வச்சுட்டாங்க, கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சிட்டாங்க. இதுக்கிடையில போர்டுல 25 24 எழுதி எதுக்குற மனுஷனுக்கு பேதியை கிளப்புறீங்க? இத பாரு, அதற்கு இதை பேசி அவனுக்கு உசி பேத்தி விட்டுறாதரா லக்கான் கோழி மண்டையா. யோ, உனக்கு என்ன தெரியும் காதலை பத்தி? உனக்கு எல்லாம் தெரியுமோ? காதறுத்து காக்காய் போட்டுருவேன். ஏண்டா, இவனை காதலிக்கிற பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் முடிக்கிறதுக்கு எதுக்குடா சம்மதிக்குது? யோ, உனக்கு தான் அவன் குடும்பத்தை பத்தி தெரியும்ல, அந்த பொண்ணு எப்படி அவங்க வீட்டுல பேசி சமாளிக்க முடியும்? இங்க பாரு, உன்னைய புடிச்சு தாவங்கொட்டையில அடிச்சு ஒற்றையத்தை ஏத்திடுவேன். உனக்கு தூக்கம் வந்துருச்சு, அண்ணன் அர்த்தம்ல பால் தருவேன், சப்பி சப்பி குடிச்சேன்னா தானா தூக்கம் வரும், போய் படுத்துக்க. கலவரத்தை ஏற்படுத்துறாங்க. பேசாம இருயா, நான் இல்லனா அவ செத்துருவாடா. டேய் விட்றா, அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். நீங்க எந்த சதி திட்டம் வேணாலும் தீட்டுங்க, ஆனா அதை என் கடையில இருந்து பண்ணாதீங்க. நானே ஊசி போன வடி அங்கிட்டு பிரட்டி இங்கிட்டு பிரட்டி வடகிரின்னு சொல்லி ஊருக்குள்ள ஏமாத்தி காசு சம்பாதிச்சிருக்கேன். ஏன் கடைகண்ணியே காலி பண்ணி விட்டுறாதீங்க ராசா. டேய் இப்ப எங்கடா போறான்? ரேவதியோட மாப்பிள்ள ஊருக்கு போய் நம்ம நடிகர் சந்திரபாபு எடுத்துக்க, அவர் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்ல அது ஒய்ஃபு சொல்லிச்சான், நான் ஆல்ரெடி இன்னொருத்த லவ் பண்றேன்னு. அப்படியான்ட்டு நேரா கூட்டு போய் அந்த லவர் கிட்ட சேர்த்து வச்சுட்டாரான். இங்க பூ தானே வச்சுட்டு போயிருக்காங்க, பேசி பார்ப்போம். ஏய், ஒரு 3 டீயை போடியா. 4 டீ. 3 பேர் தானே வந்திருக்கோம். எனக்கு 2. ஒரு சிலிய உடம்பு தெரியும். யோ, படிச்சுட்டு இருக்கிறோம்ல, நாங்க மட்டும் படுக்கிறதுக்கா கேட்குறோம், படிக்க தானே கேட்குறோம். இந்தா படிச்சு சொல்லு. ஆமா, இந்த அவன் பேர் என்ன? மாத்தூர் நாராயணன். ஏப்பா, இங்க யாருப்பா மாத்தூர் நாராயணன்? ஊரை சுத்தி கடன் வாங்கியிருப்பான் போலடா, எல்லாரும் கோவப்படுறானுங்க. பாப்போம் இரு. டேய், யார கேட்டீங்க? நாராயணன். டேய் அவட்ட அடையாளம் சொல்லிக்கல. ஐயோ, நாராயணப்பா, பார்த்தாலே தட்டன் போல ஓ, காது கேட்காது. வா, நாராயணன், மாத்தூர் நாராயணன். யாரா? யார கேட்டீங்க? என்னப்பா இவ்வளவு கட்டி இவனுக்கு காது கேட்கல? சும்மாறா, நாங்க கயத்தூர்ல இருந்து வராங்க. நாராயணன் எங்க ஊர்ல தான் பொண்ணு எடுத்திருக்காரு. அவர் வீடு எங்கன்னு தெரிஞ்சா பாத்துட்டு போயிருவோம், அதான். ஓ, பொண்ணு வீட்டுக்காரவங்களா? அப்படி கேட்க வேண்டியதானே. ஏய் உட்கார ஏய், உட்கார. அண்ணே சார், தம்பி, ஐயா பேர்லாம் சத்தமா மரியாதை இல்லாம சொல்லிக்கிட்டு அலையாதீங்க. சில்லுண்டி பசங்கெல்லாம் கேட்டா வெட்டி புடுவானுங்க, புரியுதா? நேரா வலது பக்கமா இப்படி போங்க, பெரிய பங்களா, அதான் ஐயாவோட வீடு. போயிட்டு வாங்க. அவன் எங்கடா போயிட்டானா? போடா, 10 பேர் வந்தாலும் நின்று அடிப்பான்னு எப்பயோ போயிட்டான். ஐயோ, 10 பேர் வந்தாலும் நின்ன இடத்துல ஒண்ணு கடிப்பான்னு சொன்னேன். நீ தப்பா பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? சரி வா போலாம். எங்க? மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் ரேவதி கல்யாணத்தை நிறுத்துவோம். கல்யாணம் நிக்காது, நம்ம மூச்சு நின்று போயிடும். எது நின்னாலும் பரவாயில்ல, எனக்கு என் காதல் தான் முக்கியம். எனக்கு என் உயிர் தான் முக்கியம். டேய், நண்பனும் முக்கியம். வா. கண்ணா, 2 நாளா ஒரு மாதிரியா இருக்கியே, என்னப்பா ஆச்சு? ஒரு மாதிரி அண்ணா கிறுக்கு மாதிரி இருக்கா? என்னை பார்த்தா அவங்களுக்கு கிறுக்கு மாதிரி இருக்கா? என்னப்பா இப்படி பேசுற? ஒரு மாதிரியா சோர்வா இருக்கியே, அதான் உடம்பு சரியில்லையோன்னு கேட்டேன். உடம்புலாம் நல்லா தான் இருக்கு, இந்த ஊர்ல இருக்க தான் பிடிக்கவே இல்லை. அப்ப வெளிநாடு போறானான்னு கேளு, 10 நாள் அனுப்பிச்சு வச்சிடுறேன். எப்படியாவது ஊரை விட்டு துரத்திடணும்னு 2 பேரும் குறியாருங்க. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு தான் இந்த ஊர்ல இருக்க பிடிக்கலன்னு சொன்னியே, அதான் அப்பா அப்படி சொல்றாரு. அது இருக்கட்டும், உனக்கும் அந்த ரேவதி பொண்ணுக்கும் அது இதுன்னு சைட்ல இன்ஜினியர் வந்து அப்பாட்ட சொன்னாரே, அதெல்லாம் போய் தானே? நீயே பொய்ன்னு சொல்லிட்டியம்மா, அப்புறம் எப்படி உண்மையாகும்? அவங்க கிட்டே சம்பளம் வாங்கிட்டு அவங்க பொண்ணே கேட்க முடியுமாம்மா? சரி சரி, அதை விடுப்பா. ஊர் உலகத்துல பொண்ணா இல்ல உனக்கு? யார் யாருக்கு எங்க எழுதி வச்சிருக்கோ அதான் நடக்கும். நீ சாப்பிடுப்பா. டேய், உன் கூட்டாளியெல்லாம் லூசு பேளுகடா. அவங்க சொல்றாங்க, எதையும் பண்ணிவிடாத, கொன்னே விடுவேன்.
ஃப்ரெண்ட்ஸோட இல்லாம நீ மட்டும் தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தான் தனியா புலம்ப விட்டிய. ஆரம்பிச்சிட்டியா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஏன் திரும்ப திரும்ப சின்ன புள்ள மாதிரி பேசிட்டு இருக்க? என்னது சின்ன புள்ள மாதிரியா? நான் எவ்வளவு சீரியஸா என் காதல சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ சின்ன புள்ள மாதிரிங்கிற. என்னை பத்தி உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைக்க சொல்ற? நிச்சயமான பொண்ணு வந்து கட்டிக்கிறியான்னு கேட்டா வேற என்ன சொல்லுவாங்க? இல்ல ரேவதி, அவன் ஆளும் மண்டையும் மீசையும் அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறிய. என்ன கன்சிடர் கூட பண்ண மாட்டேங்கிறிய ரேவதி. அவனை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அவன் நல்லவனா கெட்டவனா, உன்னை நல்லா பார்த்துப்பானா மாட்டானா எதுவும் தெரியாது. ஆனா என்ன பத்தி எல்லாம் தெரியும் உனக்கு. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு ரேவதி. எந்த விதத்துல அவன் என்னோட வசதி? பணத்தை தவிர. ரேவதி ஒரு நிமிஷம் ப்ளீஸ். என் நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாரு. மனசு பூரா நீ தான் இருக்க. என் உயிர் என்னமோ உங்ககிட்ட தான் இருக்கு. உனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. நீ யார் கூட வாழ்ந்தா சந்தோஷமா இருப்பேன்னு அதுக்கு தெரியும். நல்லா யோசிச்சு பாரு ரேவதி. நான் எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரிய வைக்க முடியாதுடா. போடா. என்னடா இவனுக்கு? பாம்பேல இருந்து இவனை பாக்குறக்கா நாங்க கிளம்பி வந்தா ஹைவேஸ்ல கிராஸ் பண்ற செம்மறியாடு மாதிரி எங்க வண்டியிலே வந்து விழுறான். இவன் மட்டும் கரெக்டான டைம்ல பிரேக் அடிக்கலனா மாப்பிளைய அடிச்சு தூக்கிருப்பான், அப்புறம் ஸ்பாட் அவுட் ஆயிருப்பான். ஏண்டா கண்ணா பின்னான்னு தண்ணி அடிச்சிட்டு கார் முன்னாடி விழற அளவுக்கு என்னடா நடந்து உனக்கு? சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, விடுங்கடா. டேய் டேய் என்னடா விடு பாஸ். நான் சொல்றேன் பாஸ். சொல்லு. ரேவதியும் கண்ணனும் உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க பாஸ். ஆமா பாஸ். ஒரு காதலி ஒரு காதலனுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும்? ரூம் போட்டா ஓகே சொல்லுவா. அது உங்க ஊர், இது வில்லேஜ் சார், வில்லேஜ். உண்மையான காதல். இவனுக்கு பிறந்த நாண்ட ஒரே காரணத்துக்காக அவ எங்க இருந்து ஓடியாந்து ஒரு பாட்டில் அவங்க கையில கொடுக்குறான். அதை இவன் பார்த்து சந்தோஷப்படுறான். செலவுக்கு பணம் இருந்து கையில பணம் கொடுக்குறான். ஏட்டு லவ் பண்ணிருக்கேன், எனக்கு யாருமே கொடுத்தது இல்ல. ஏய் அது லவாயா? லவாயா? நீ லாயத்தன்மை தெரிஞ்சுக்கிட்டு லவ்ன்ற வேலை செஞ்ச அவருக்குன்ட்டு அவ கட்சி படுத்து கையில கொடுக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் சும்மா பேசாத பேசாமடா. சொன்னடா புரிய அவங்களுக்கு. அப்பேற்பட்ட லவ்ங்க. இவன் பதிலுக்கு கொஞ்சமா லவ் பண்ணி அவளை ஒரு நாள் வந்துங்க பஸ் வர முடியாது, பிள்ளை தவிச்சு போய் நிக்கிறாங்க. இந்த விஷயம் காதுல கேட்டு அப்படி மான்குட்டி மாதிரி பறந்து போனாங்க. போய் அந்த பிள்ளைய கையில எடுத்துக்கிட்டு ஏண்டா நான் கதையா சொல்றேன், உங்க போட்டாண்டா காதலை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைய அப்படியே கையில தூக்கி வச்சுக்கிட்டு என் செல்லம் என் கட்டி என் தங்கம் குஜு 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 கிச்சடி 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 பச்சடி 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 அதெல்லாம் பேசவரா கொண்டு அப்படி அப்புறம் அவங்க தெரியும். அப்படி கொண்டு வந்து வீட்டுல இறக்கி விட்டான் பாஸ். பாஸ் நான் உண்மையில அவர்ஸ் பத்தி எத்தனையோ புக்ல எல்லாம் படிச்சிருக்கேன். ஒரு மஜ்னு கஜ்னு, ஒரு அம்பியாவது மாயாவது, இப்படி எத்தனையோ படிச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் சார் லவ். சொல்ல விடு அவன. இப்படிதான் சார், இப்படிதான் சார். என்ன சொல்லவே விட மாட்டேன் சார். அப்பேற்பட்ட லவ் சார். இந்த லவ் மிஸ் ஆகலாமா? இந்த லவ் மிஸ் ஆகலாமா சார்? இந்த லவ் சார் சார். இந்த லவ் ஜெயிக்கணும். ஏய் வில்லேஜ் பீப்புள் இங்க இன்னும் டெவலப்பே ஆலையாடா. லேட்டஸ்ட் ட்ரெண்ட் தெரியுமாடா உனக்கு? ஒரு பொண்ணை 2 வாட்டி லவ் பண்ணி 3 வாட்டி கல்யாணம் பண்ணி 4 வாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அவன். டேய் என்ன 2 நாள் தான்டா இருக்கு, லூஸ் தனமா பேசிட்டு இருக்க. நீ ஏன்டா சின்னதா சொல்ற? 48 மணி நேரம் இருக்குன்னு பெருசா சொல்லு. இதுக்குள்ள எவ்வளவு சாதிக்கலாம்? என்னடா சொல்ற மச்சான்? மச்சான் we will deal this matter in the Bombay style. டேய் கண்ணா, பெருசுங்கள எல்லாம் நாங்க ஓரம் கட்டறோம். நீ போய் பேசிட்டு நல்ல முடிவு எடு. கையக்குறா. கரெக்ட்டா ஐடியா. சரி அதான் எப்படி இருக்கீங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்கப்பா நீங்க. இந்த பக்கம் போனா எல்லாம் அந்த பக்கம் வாங்க. சாமி அங்க இருக்கு. உங்களை யாரும் தெரியலப்பா. இவங்க பாம்பே பிரான்ச். அப்படியா? பாம்பே பிள்ளைகளா நல்லா இருக்கீங்களாப்பா? பாத்து வாங்க அப்பா. என்ன நடக்குது? எல்லாரும் நடக்கறாங்க. போடா. டேய் கோயில்ல இப்படி தானே நான் அதெல்லாம் சுத்தலாம். அந்த காலம் சிலபஸை மாத்திட்டாங்க. வா யார கேட்டா மாத்துறாங்க? டேய் இங்க வர நான் ஒத்துக்கற மாட்டேன்டா. டேய் வர மாட்டேன்டா. கண்ணா. ஐயோ எனக்கு இதுக்கு மேல வேற என்ன பண்றதுன்னு தெரியல ரேவதி. யாராவது பார்த்து ப்ளீஸ் ரேவதி, சரின்னு சொல்லு ரேவதி. ஐயோ கண்ணா தயவு செஞ்சு எந்திரி. ப்ளீஸ் நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் கண்ணா, ப்ளீஸ் கண்ணா. கம் ஆன் பாய்ஸ். நானும் உன் கால்ல விழுந்து கேக்குறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்னடா கால்ல விழுந்துட்டா? ஆமா நான் அப்பவே சொன்னேன்ல, இப்போவாது நம்புறீங்களா காதலோட ஆளு எவ்வளவுன்னு? என்னடா சொல்றா? உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஏதோ பிரச்சனை பண்ணிடாது. நான் சொல்றேன், உன் கால இருந்து கேக்குறேன். எனக்கு எப்படியாவது மாங்கல்ய பிச்சை கொடுத்து என்னங்க இருந்து கூட்டிட்டு போயிடு.
அப்படின்னு கும்பிட்டு வந்து கதறாடா. ஊரே கூடி நிக்குது. எங்க சொந்த பந்த சாதி சனம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி நீ பேசுறது தெரிஞ்சாலே உன்னை உயிரோட விட மாட்டாங்க. கண்ணன் நீ ரொம்ப நல்லவன். எனக்கு எந்த அபிப்பிராயமும் உன் மேல கிடையாது. இப்ப என்னடா சொல்றா? இந்த ஊரே வேண்டாம், சொந்த பந்த சாதிக்கார எவன் தடுத்தாலும் எனக்கு நீதான் முக்கியம். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நம்ம எங்கேயாவது ஓடி போயிடுவோம். மனுஷனாடா நீ? பைத்தியம் மாதிரி பேசுற. வேற யாரையாவது நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, எல்லாம் சரியா போயிடும். இதுக்கப்புறம் நான் சொல்றேன்னா மச்சான், இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா என்ன உயிரோடயே பார்க்க முடியாது. எப்படா ஃபீலிங் தான் மச்சான். வாட் ஐ லவ். பார்த்தீங்களா பாம்பே பாய்ஸ், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க பாய்ஸ். இந்த வந்துட்டேன் மச்சான், நாங்க ஒரு முடிவு பண்ணிட்டோம்டா. இல்லடா அவ நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். டேய், இந்த மண்ல இன்னொரு ஏக் துஜே கேலிய பாக்குறதுக்கு எங்க உடம்புல தெம்பு இல்ல. வாங்கடா. 1 மணிக்கு அன்னதானம் போடுறாங்களா? அதை முடிச்சுட்டு வேணா போயிடலாமா? இவன் அடிச்சு கொள்ளு. தின்றதுக்கே அவங்க எல்லாம் பாம்பே பாய்ஸ் பாத்துக்கிறாங்கடா. ஆமாண்டா, சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்டேட் மினிஸ்டர்லாம் வரதுனால ஊரே களை கட்டணும்டா. ஊரு பூரா கட்ட வைக்கணும். நீங்க பாட்டு குடிச்சிட்டு கும்மாளம் போடாங்கடா. இதுவும் கடந்து போகும்னு ஒருத்தன் சொன்னான். நாளைக்கு பாப்போம். டேய் டேய் கண்ணா, சரக்கு அடிக்கிறதுக்கு என்ன லொகேஷன் சூஸ் பண்ணிருக்கான் பாத்தியா? வாட் a poetic thought you know. ஆமாமா. டேய் பாத்துடா. அட பாவி, கட்டிங் எடுத்தால தாங்க மாட்டேன், ஒரு புல்ல எடுத்துக்கானேப்பா. நீ இவனை 2 நாள் ஆனாலும் எழுப்ப முடியாது. இந்த சரக்கு பாத்துடா. பாத்து தூக்கு. மெதுவா தூக்கிட்டு வாங்க. மெதுவாடா. அனுப்பு. முல்ல காரை வேற நீளமா வாங்கி வச்சிருக்காங்களே. உள்ள வாங்கடா, அந்த பக்கத்துல இருந்து வாங்கடா. டேய் தல பாத்துறடா பாத்து. கொண்டு வாங்க. தள்ளு, உள்ள தூக்கி போடு. மச்சான், பையன் ரொம்ப சீரியஸா லவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏதா பண்ணி ஆகணும்டா. என்னடா பண்ணலாம்? நிச்சயதார்த்தம் கோயில்ல தான் நடக்குது. நீ வண்டி எடு, கார்ல பிளான் பண்ணிக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் இந்த கண்ட்ரி ஃப்ரூட்ஸுக்கு தெரியக்கூடாது. எஸ், தெரிஞ்சா சொத்து போயிருவாங்க. நீ வண்டியில ஏறு. டேய், வண்டிக்குள்ள ஏறா. அத சொல்றா. பதட்டத்துல ஒண்ணும் புரியல. பாம்பே பாஸ், இவன வண்டி மேல ஏறான் பாஸ். அது நான் தான். சரி, பால் எடுக்கும் பாஸ்.